ஃப்ளெக்ஸ்னர் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிறை திரைப்படம். நேற்று ரிலீஸ் ஆகி பலருடைய பாராட்டையும் பெற்று ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய திரை விமர்சனம் கிடையாது. இந்த சிறை திரைப்படம் என்ன மாதிரியான விஷயங்களை, என்ன மாதிரியான கருத்துக்களை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக விக்ரம் பிரபு அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதைக்களங்கள் நல்லா இருந்தாலும் சரியான வெற்றி அவருக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். கும்கிக்கு அப்புறம் டானாக்காரன், இவன் வேற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்டு எண்ணக்கூடிய படங்கள் மட்டும்தான் அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தை அவர் தேர்ந்தெடுத்து நடித்ததுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹீரோ சென்ட்ரிக் கிடையாது. இந்த படம் ஃபுல்லாகவே விக்ரம் பிரபு எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், ஹீரோயிசம் காட்டக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த படம். ஏன் அப்படின்னா, அவர் ஒருவேளை ஹீரோயிசம் காட்ட ஏதாவது பண்ணியிருந்தா இந்த கதைக்களமே மாறி இருக்கும். இந்த கதையில் என்ன சொல்ல வராங்களோ அதுலேருந்து இந்த கதைக்களம் வேறு இடத்துக்கு போயிருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பை ரொம்ப சட்டிலாக காமிச்சிருப்பார் விக்ரம் பிரபு அவர்கள். இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களுடைய உதவி இயக்குனராக இருந்த சுரேஷ் ராஜகுமாரி. இவங்க எடுத்திருக்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கதைக்களம், ஒரு நேர்த்தியான கதைக்களம். இந்த படத்துக்கு கதை வசனம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் டானாக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனர் தமிழ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம தமிழை வந்து ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். ஆனால் அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு காவல்துறை பணிபுரிஞ்சு அதுலேருந்து அது வேண்டாம் அப்படின்னு தான் சினிமாவை நோக்கி வந்திருக்காரு. வெற்றிமாறன் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சு டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். டானாக்காரனுமே நீங்கள் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பொதுவாக போலீஸ் கதாபாத்திரம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆக்ஷன் இது மாதிரிலாம் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், பல படங்களை பார்த்துருப்போம். விஜயகாந்த் அவர்களுடைய படமாக இருக்கட்டும், சரத்குமார் அவர்களுடைய படமாக இருக்கட்டும், போலீஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க படுற அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, போலீஸுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, அந்த பணியில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, அந்த உள்ள இன்டெப்த்தாக நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக டானாக்காரனில் காமிச்சிருப்பார் தமிழ் அவர்கள். அதே மாதிரி தான் இந்த சிறை படத்துலையும், அதாவது ஒரு கைதியை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, அவங்க தூரமாக போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் தெரியும், பாஸ்போர்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் காவல்துறையில் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது தான் தெரியுது. அதாவது சிறை கைதியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே கோர்ட்டில் இந்த பாஸ்போர்ட் கொடுக்கறது, தூரத்துலேருந்து வந்தவங்கலாம் ஒரு இடத்துல தனியாக நில்லுங்க அப்படின்னு அந்த கோர்ட்டில் இருக்க டவாரி சொல்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ரொம்ப மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து தமிழவர்கள் ஆல்ரெடி போலீஸில் ஒர்க் பண்ணதுனால சொல்லலாம். இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஹீரோவா கதை ஹீரோவா அப்படின்னா நிச்சயமாக கதை தான் ஹீரோ. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் அக்ஷய்குமார் அப்படிங்கிற ஒரு புது பையன் நடிச்சிருக்கார். இவருடைய பேர் இந்த படத்தில் அப்துல். இந்த பேர் தான் இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான கதையாகவே மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணார் ரமேஷ் அவர் பேசுகிற ஒரு டயலாக் இருக்குது. அந்த டயலாக் வந்து ரொம்ப அழுத்தமான வசனங்களை, அழுத்தமான விஷயங்களை மக்களுக்கு பதிவு பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். காரணம், அந்த அப்துல் அப்படிங்கிற ஒரு பேர்னால அது கூட இருக்க ஒரு போலீஸ் வந்து கன்னை வந்து லோட் பண்ணி வச்சுருப்பார். ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் அவர்கள் தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நல்லாவே புரியும். அந்த சீனில் ஆனால் அவர் தப்பிச்சு போயிருக்க மாட்டார். ஆனால் அந்த போலீஸ் வந்து கன்னை லோட் பண்ணி வச்சுருப்பார். அவர் கன்னோட தான் தப்பிச்சு போயிருப்பார். அப்போ அந்த காவல்துறை அதிகாரி கேட்பார், ஏன் கன்னை லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவர் ஒரு அந்த மதத்தை சொல்லி இவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த மூணார் ரமேஷ் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார், என்னோட பேரை பாருங்கள், அப்துல் அப்படின்ற இந்த ஒரு பர்சன் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பேர் கொண்ட ஒருத்தன் தான் தமிழ் ஈழ விடுதலைக்காக முதல் முறையாக தீக்குளித்த ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு பேரை வச்சு ஒரு மனுஷனை எடை போடவே கூடாது அப்படிங்கிறது காலமாக இங்கே அது ஒரு பெரிய விஷயமாக சர்ச்சையாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜுடைய படங்கள் இது நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதாவது ஒரு பேரை, இந்த பேரை தான் வைக்கணும், இந்த பேர் தான் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுறா அப்படிங்கிற அழுத்தமான பதிவுகளை மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் கூட ஒரு பேரை வச்சு ஒரு மனுஷனை எப்படி எடை போடுவேன். ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது அந்த அக்ஷய்குமார் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே, அதாவது இவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியும், இவனுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே ரொம்ப அழகான நடிப்பை வெளிப்படுத்திட்டே வருது. நமக்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து விதாத்தை தான் ஞாபகப்படுத்தும், மைனா படத்துடைய விதாத்தை ஞாபகப்படுத்தும். பட் ஆனால் அது அந்த கதை கிடையாது. ஸோ அதை தாண்டி அவருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது, இந்த பேருக்கும் அவர் காதலிக்கிற அந்த பொண்ணுக்குமான அந்த ரெண்டு சமூகத்துக்குமான
நடக்கிற அந்த சண்டை என்ன, இவங்க சேரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி காவல்துறையில் ஒரு சில விஷயங்களை நாம் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தன் 5 வருஷமாக வெறும் விசாரணை கைதியாக மட்டுமே போயிட்டு வாய்தா வாங்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். காவல்துறை எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த கதையில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஷ்ரா கார்க் அப்படின்னு ஒரு அதிகாரி, இப்போ நம்ம கரூர் சம்பவத்தில் தாவேக்காவுடைய அந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, அஷ்ரா கார்க் அவர்களை நியமித்தாங்க. இந்த அஷ்ரா கார்க் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாய் வந்து அவருடைய ஒரு மனைவி அவங்களுடைய கணவரை கொன்னுடுறாங்க. இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்படுது. அவங்க அஷ்ரா கார்க் அவர்கள் விசாரிக்கும் பொழுது இது வந்து கொலை வழக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த மனைவி கணவரை கொன்னாங்க இல்லைங்களா, எந்த காரணத்துக்காக கொன்னாங்க அப்படின்னா, தன்னுடைய மகளையே, அதாவது அந்த அப்பா வந்து தன்னுடைய குடி போதையில் அந்த மகளையே வந்து கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அந்த தாய் வந்து தற்காப்புக்காக கொலை பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அஷ்ரா கார்க் தீர விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க இது தற்காப்புக்காக நடந்த கொலை, இது கொலை கிடையாது அப்படின்னு அவங்கள விடுதலை பண்ண வைக்கிறார். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரி நினச்சா, அதாவது குற்றவாளிகள் வராங்க இல்லைங்களா, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த விஷயங்களில் உதவ முடியுமோ அதை உதவலாம். இதை அஷ்ரா கார்க் அவர்கள் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இதை தான் இந்த சிறைப்படம் ரொம்ப அழகாக மக்களுக்கு சொல்ல வருது. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சில பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி குற்றவாளிகள், ஒருவேளை அவன் குற்றம் செய்யாதவனாக இருக்கலாம், இல்லை அவனுக்கு அந்த குற்றத்தை மீறி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இவங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அந்த பொதுமக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது. அதாவது விக்ரம் பிரபு அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அப்துல் அப்படின்ற அந்த நபருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க என்ன முயற்சி பண்ணுறாரு, ஒரு காவல்துறை அதிகாரியாக என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும், அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்து அந்த விடுதலை அப்படிங்கிறது தள்ளி போகுது. அப்போது அந்த ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நடக்குது. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தோணும், ரெகுலரான சினிமா பேட்டர்ன் தானே இது, என்னடா இது இப்படியே முடியுது படம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி விக்ரம் பிரபு அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரி மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அழகாக முடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த கிளைமேக்ஸ் இப்படி இல்லாமல் அந்த ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிற மாதிரியும் ஹீரோக்கு எதுவும் ஆகிற மாதிரியும் முடிஞ்சிருந்தா இது ஒரு வழக்கமான திரைக்கதையாக இருந்திருக்கும். இந்த கதை என்ன விஷயத்த சொல்ல வந்ததோ அது சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஆனால் இந்த கதை ரொம்ப அழகாக எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கணுமோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பயணித்து அதோடைய முடிவை ரொம்ப அழகாக மக்களுக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சிறை தமிழ் சினிமாவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது. தமிழ் சினிமாவில் வந்த நிறைய படங்கள், நல்ல படங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பறந்து போ, டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK, இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சிறை மக்கள் அனைவரும் ரசிக்கும்படியான ஒரு கதைக்களத்தை கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.